ஓம் சாந்தி. இன்று 21/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை இனிமையிலும் இனிமையான சாட்சியனாக இருக்கின்றார். ஆகையால் அனைத்து வீணான விஷயங்களையும் விட்டு அந்த தந்தையை நினைவு செய்தால் நீங்களும் இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: நீங்கள் தந்தையிடத்தில் ஸ்ரீமத் பெற்று தனக்குள் எந்த சம்ஸ்காரத்தை நிறைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: எதிர்காலத்தில் அமைச்சர்களின்றி முழு உலகையும் ராஜ்யம் செய்யும் சம்ஸ்காரம், ஆளுமை திறன். நீங்கள் இங்கு வந்திருப்பது எதிர்காலத்தில் ராஜ்யம் நடத்துவதற்கான ஸ்ரீமத்தை பெறுவதற்காக. தந்தை உங்களுக்கு அரை கல்பம் வரை யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசிய மேற்பாடாதவாறு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். யாருடைய புத்தி பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். பாடல்: நீங்கள்தான் தாயாக. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார்? கண்டிப்பாக ஆன்மீக தந்தைதான் அவ்வாறு கூற முடியும். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிக அன்பாக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க கூடியவர் அல்லது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் உலகில் ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் துக்கத்தின் போது தந்தையை எல்லோரும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா நம்மை சுகதாமத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள். சதா காலத்திற்கும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கிறீர்கள். எதிரில் கேட்பதற்கும் தூரத்தில் இருந்து கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மதுவனத்தில் எதிரில் வருகிறீர்கள். மதுவனம் மிகவும் பிரபலமானது. மதுவனம் பிருந்தாவனத்தில் அவர்கள் கிருஷ்ணரின் சித்திரத்தை காண்பித்திருக்கின்றனர். ஆனால் கிருஷ்ணர் கிடையவே கிடையாது. இங்கு நிராகார தந்தை குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கின்றார். நீங்கள் உங்களை அடிக்கடி ஆத்மா என்ற நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா. தந்தை யாரிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். முழு கல்பத்திலும் இந்த ஒரே ஒரு சமயத்தில்தான் வருகின்றார். இது கல்பத்தின் மங்களகரமான சங்கம யுகம் ஆகும். இதற்கு புருஷோத்தமம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமானவர்களாக ஆகின்றனர். இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். பிறகு சதோ பிரதானமாக ஆகின்றனர். சதோ பிரதானமாக இருக்கும் போது மனிதர்கள் உத்தமமானவர்களாக இருக்கின்றனர். தமோ பிரதானமாக ஆவதனால் மனிதர்கள் கீழானவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஆக ஆத்மாக்களுக்கு தந்தை எதிரில் அமர்ந்து புரிய வைக்கின்றார். முழு நடிப்பும் ஆத்மாதான் நடிக்கிறதே தவிர சரீரம் அல்ல. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் சேர்ந்து விடும்போது தான் நடிப்பு நடிக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் நிராகார உலகம் அல்லது சாந்தி தாமத்தில் வசிக்க கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் வந்துவிட்டது.
இது யாருக்கும் தெரியாது. சுயமும் புரிந்து கொள்வது கிடையாது. புரிய வைக்கவும் முடியாது. உங்களது புத்தி பூட்டு இப்போது திறக்கப்பட்டு விட்டது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசித்தன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது நிராகார உலகமாகும். இது சாகார உலகமாகும். இங்கு நாம் அனைவரும் ஆத்மாக்கள். பாகத்தை ஏற்று நடிக்கும் நடிகர்கள். முதலில் நாம் தான் நடிக்க வருகிறோம். பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டிருப்பர். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வந்துவிட மாட்டார்கள். விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டிருப்பர். எப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போதுதான் அனைவரும் ஒன்றாக சேருவர். இப்போது உங்களுக்கு அறிமுகம் கிடைத்து விட்டது. உண்மையில் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்க கூடியது. இங்கு நடிப்பதற்காக வருகிறது. தந்தை முழு நேரமும் நடிக்க வருவது கிடையாது. நாம் தான் நடித்து தம்மு பிரதானமாக ஆகிவிடுகிறோம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எதிரில் இருந்து கேட்கும் போது மிகுந்த போதை ஏற்படுகிறது. இந்த அளவு போதை முரளி படிக்கும் போது ஏற்படுவது கிடையாது. இங்கு எதிரில் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் வருகின்றனர். பாரதம் தேவ தேவதைகள் வாழ்ந்த பூமியாக இருந்தது. இப்போது கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சித்திரங்களை பார்க்கிறீர்கள் எனில் அவசியம் இருந்திருக்கின்றனர். முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். தனது பாகத்தை நினைவு செய்வீர்களா அல்லது மறந்து விடுவீர்களா? தந்தை கூறுகின்றார், நீங்கள் இந்த பாகத்தில் நடித்திருந்தீர்கள். இது நாடகம் ஆகும். புது உலகம் பிறகு பழையதாக ஆகிறது. முதலில் மேலிருந்து ஆத்மாக்கள் வரும்போது அது தங்க யுகத்தில் தான் வருகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்களுக்கு புத்தியில் இருக்கிறது. சத்யுக ஆரம்பத்தில் நடிப்பதற்காக நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உலகிற்கு எஜமானர், மகாராஜா மகாராணிகளாக இருந்தீர்கள். உங்களது ராஜ்யம் இருந்தது. இப்போது ராஜ்யம் கிடையாது. நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பதை இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கு அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலோசனை கொடுப்பவர்கள் அவசியம் இல்லை. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிறகு அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை யாரிடத்திலாவது ஆலோசனை பெற்றால் இவர்களது புத்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது பெறக்கூடிய ஸ்ரீமத் சத்யுகத்திலும் நிலைத்து இருக்கும். இப்போது உங்களது ஆத்மா புத்துணர்வு அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். சாந்தி தாமத்தில் இருந்து வந்து இங்கு நீங்கள் பேசுபவர்கள் ஆகிவிட்டீர்கள். பேசாமல் காரியம் செய்ய முடியாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். வெவ்வேறு தந்தையிடம் முழு ஞானம் இருக்கிறதோ அதே போன்று இப்போது உங்களது ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. நாம் ஒரு சரீரத்தை விடுத்து சம்ஸ்காரத்தின்படி மறுபிறவி எடுக்கிறோம் என்று ஆத்மா கூறுகிறது. மறுபிறப்பும் அவசியம் இருக்கிறது. ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அது நடித்து கொண்டே இருக்கிறது. சம்ஸ்காரத்தின்படி மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்மாவின் தூய்மையின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. தூய்மை இன்மை என்ற வார்த்தை துவாபர் யுகத்திற்கு பிறகு பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் சிறிது வித்தியாசம் அவசியம் இருக்கவே செய்யும்.
நீங்கள் புது கட்டடம் கட்டுங்கள். 1 மாதத்திற்கு பிறகு அவசியம் சிறிதாவது வித்தியாசம் ஏற்படும். பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் வந்திருப்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக என்று தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவார்கள். தந்தையிடம் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன் என்பதை தந்தை அறிவார். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களுக்காக முயற்சி செய்கின்றனர். ஆண் பெண் என்ற பார்வை இங்கு கிடையாது. குழந்தைகள், நீங்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களின் சகோதரர்கள். அவர்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார், ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளிடத்தில் உரையாடல் செய்கின்றார். செல்லமான இனிமையான அன்பான குழந்தைகளே, நீங்கள் அதிக காலம் நடித்து இப்போது ஆஸ்தி அடைவதற்காக மீண்டும் வந்து சந்திக்கின்றீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து பாகம் பதிவாகி இருக்கிறது. நடிகர்களாகிய நீங்கள் நடித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றது. இதில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது. சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும். மற்றபடி ஆத்மாவானது தூய்மையான நிலையிலிருந்து அசுத்தமாக மாறுகிறது. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கிறது. இது அசுத்தமான உலகம் என்று கூறப்படுகிறது. இப்போது சுகதாமம் ஸ்தாபனை ஆகிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருக்கும். இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் கொசுக்களை போன்று செல்வார்கள். இந்த நேரத்தில் தூய்மையே இல்லாத உலகில் எந்த ஆத்மா வந்தாலும் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதலில் புது உலகில் வருவார்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். புது உலகம் இருந்தது, அது இப்போது பழையதாக ஆகிவிட்டது. புது உலகில் தேவதைகள் இருந்தனர். அங்கு துக்கத்தின் பெயர் கிடையாது. இங்கு அழிவற்ற துக்கம் இருக்கிறது. தந்தை வந்து துக்கம் நிறைந்த பழைய உலகிலிருந்து விடுவிக்கின்றார். இந்த பழைய உலகம் அவசியம் மாற வேண்டும். எவ்வாறு பகலுக்கும் பின் இரவிற்கு பின் பகல் வருகிறதோ அது போன்று நாம் சத்தியோகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆக நாம் ஏன் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்யக்கூடாது? சிறிதாவது முயற்சி செய்ய வேண்டும். ராஜ்யம் அடைவது எளிய விஷயம் கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாயையின் அதிசயம் என்னவெனில் அடிக்கடி உங்களை மறக்க வைத்து விடுகிறது. இதற்கு உபாயம் உருவாக்க வேண்டும். என்னுடையவர் ஆவதன் மூலம் நினைவு நிலையாக இருக்கும் என்பது கிடையாது. மற்றபடி என்ன முயற்சி செய்வீர்கள்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞானம் மீதம் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இது நமது கடைசி பிறப்பு என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். இந்த சரீர உணர்வை நீங்கி ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். இல்லற விவகாரத்திலும் இருக்க வேண்டும். அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று நித்தியம் செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும். தாயும் நீயே, தந்தையும் நீயே. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் மகிமை ஆகும். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நான் ஒருவன்தான் சாக்ரீனாக இருக்கிறேன். நீங்களும் மற்ற அனைத்து விஷயங்களையும் விடுத்து மிக இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுங்கள். இப்போது உங்களது ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறது. இதை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி அடையுங்கள் என்பதை மட்டுமே அனைவருக்கும் கூறுங்கள். சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும். சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை. தந்தையை நினைவு செய்வதன் மிகவும் எளிது. ஆனால் மாயையின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் முயற்சி செய்து என்னை நினைவு செய்தால் கரைகள் நீங்கிவிடும்.
வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களது பாகத்தை திரும்பவும் நடித்தே ஆக வேண்டும். இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக அதிக பாகம் நம்முடையது ஆகும். அனைவரையும் விட அதிக சுகம் நமக்கு தான் கிடைக்கும். உங்களது தேவி தேவதாதர்மம் அதிக சுகம் கொடுக்க கூடியது என்று தந்தை கூறுகின்றார். மற்ற அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். விரிவான விளக்கத்தில் நாம் ஏன் செல்ல வேண்டும்? அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல தான் தந்தை வந்திருக்கின்றார். கொசுக்களை போன்று அனைவரையும் அழைத்து செல்வார். சரீரம் அழிந்துவிடும், மற்றபடி ஆத்மா அழிவற்றது. அது கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு சென்று விடும். ஆத்மாவை நெருப்பில் போடுவதன் மூலம் தூய்மையாக ஆகிவிடும் என்பது கிடையாது. ஆத்மா நினைவு என்ற யோகாவின் மூலம்தான் தூய்மையாக ஆக வேண்டும். இது யோக அக்னி ஆகும். சீதை நெருப்பிலிருந்து வெளி வந்தார் என்று அவர்கள் நாடகத்தை உருவாக்கிவிட்டனர். எந்த ஒருவரும் நெருப்பிலிருந்து வெளிப்பட முடியாது. சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையின்றி இருக்கிறீர்கள், ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒரே ஒருவர்தான். அக்னி என்ற வார்த்தையை கேட்டதும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்டார் என்று நினைக்கின்றனர். யோக அக்னி எங்கு இருக்கிறது? அந்த நெருப்பு எங்கு இருக்கிறது? ஆத்மா பரமாத்மாவிடம் யோகா வைத்து கொள்வதன் மூலம் தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் அனைவரும் சீதைகள் ஆகும். ராவணனின் சிறையில் சோக வனத்தில் இருக்கின்றார்கள். இங்கிருக்கும் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமானது. சுகத்தின் சுகம் அழிவற்றது. ஆக குழந்தைகள் ஞான ரத்தினங்களினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் வரக்கூடாது. ஏக அபிமானம் வருவதன் மூலம் பிறகு பல வகையான கேள்விகள் எழுகின்றன. பிறகு தந்தை என்ன காரியம் கொடுக்கிறாரோ அதை செய்வது கிடையாது. மூல விஷயம் நாம் தூய்மையிலிருந்து தூய்மையாக ஆவது. மற்ற எந்த சங்கல்பமும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இது பதீத உலகம். இது தூய்மையான உலகமாகும். தூய்மை ஆவதுதான் முக்கிய விஷயம். யார் தூய்மையாக ஆக்க முடியும் என்று எதுவும் தெரியாது. நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினால் கோபித்து கொள்வார்கள். தன்னை விகாரி என்று யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. ராமர், சீதை, லட்சுமி நாராயணன் போன்றவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தனர் என்று கூறுவர். அங்கும் குழந்தைகள் பிறக்கின்றனர். ஆனால் அது விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகிறது என்பதை மறந்துவிட்டனர். அது சிவாலயமாகும். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு யுக்திகளை கூறி கொண்டே இருக்கின்றார். இவர் தந்தை ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். உலகில் ஒரு குரு இறந்து விட்டால் பிறகு குழந்தைகளுக்கு சிம்மாசனம் கொடுத்து விடுவர். அவர்கள் எப்படி சத்கதிக்கு கொண்டு செல்வார்கள்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் ஒரே ஒருவர்தான் ஆவார். ராவண ராஜ்யத்தில் துர்கதி இருக்கிறது, ராமராஜ்யத்தில் சத்கதி இருக்கிறது. தந்தை அனைவரையும் தூய்மையானவர்களாக ஆக்கி அழைத்து செல்கிறார். பிறகு யாரோ உடனேயே பத்திதமாக ஆகி விடுவது கிடையாது. வரிசை கிரமமாக இருக்கின்றனர். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ. உங்களது புத்தியில் 84 பிறவி சக்கரம் இருக்கிறது. நீங்கள் இப்போது கலங்கரை விளக்கு போன்று இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை ஞானத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற அனைவருக்கும் வழி கூற வேண்டும். நீங்கள் அனைவரும் சேனைகள். நீங்கள் முன் சென்று வழி நடத்துபவர்கள், வழி கூறக்கூடியவர்கள். இப்போது சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். கலியுக துக்க தாமத்தை மறந்து விடுங்கள். நாம் உங்களுக்கு
மிக நல்ல வழி கூறுகின்றோம். பதீத பாவன் ஒரே ஒரு நிராகார தந்தையே ஆவார். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். உங்களது ஆத்மாவில் படிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும். பகவானின் மகா வாக்கியம் மன்மனா பவ. சிவபகவானின் மகா வாக்கியம். விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்கள் அழிந்து விடுவார்கள். மேலும் விநாச காலத்தில் பரம்பிதா பரமாத்மாவின் மீது அன்பான புத்தியுடையவர்கள் வெற்றி அடைவார்கள். நீங்கள் எந்த அளவு அன்பான புத்தியுடையவர்களாக ஆகிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய வாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞான ரத்தினங்களினால் தனது புத்தி பையை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் எழுப்பக்கூடாது. எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். மற்றபடி கேள்விகளில் செல்லக்கூடாது. 2. ஒரு தந்தையிடத்தில் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமம் இனிமையான சாக்ரீனாக ஆக வேண்டும். வரதானம். சதா ஞான சூரியனின் எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் சுபமானதாரி ஆகுக. விளக்கம். சூரியனின் எதிரில் சூரியனை பார்த்ததும் சூரியனின் கிரணங்கள் அவசியம் வரும். அதே போன்று எந்த குழந்தைகள் ஞான சூரியன் தந்தையின் எதிரில் சதா இருக்கிறார்களோ அவர்கள் ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரணங்கள் தனக்குள் அனுபவம் செய்வர். அவர்களது தோற்றத்தில் உள்நோக்கும் முகத்திற்கான ஜொலிப்பு மற்றும் சங்கம யுகத்தின் எதிர்கால அனைத்து சுவமானத்தின் ஒளி தென்படும். இதற்கு இது கடைசி நேரம் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிடத்திலும் இந்த சரீரம் அழிந்து போகலாம். ஆகையால் சதா அன்பான புத்தி உடையவராக ஞான சூரியனின் எதிரில் இருந்து உள்நோக்கு முகம் மற்றும் சுவமானத்தின் அனுபவத்தில் இருங்கள். ஸ்லோகன். சதா பறக்கும் கலையில் பறப்பது தான் சண்டை சச்சரவுகளின் மலையை கடப்பதாகும். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்ற விதியை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். தூய்மைதான் உயர்ந்த நிலையாகும். இதுவே யோகி வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். துளியளவும் சங்கல்பத்திலும் எந்த விதமான அசுத்தம் இருக்கிறது என்றால் எங்கு அசுத்தத்தின் அம்சம் இருக்கிறதோ அங்கு தூய்மையான தந்தையின் நினைவு அவர் யார் எப்படிப்பட்டவர் என்ற நினைவு வராது. ஆகையால் மனதளவிலும் கூட அசுத்தத்தின் துளியையும் அழித்து சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். நான் பூஜ்ய ஆத்மா இந்த சரீரம் என்ற கோயிலில் வீட்டிருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.